ஒரு காட்டில் ஒரு மான் வசித்து வந்தது. அது எப்பவும் கவனமாக இருக்கும். ஏன்னா காட்டில் வேடர்கள் அதிகம். ஒரு நாள் மான் ஆற்றங்கரையில் புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு காகம் வந்தது. நண்பா, நான் உனக்கு நண்பனாக இருக்க விரும்புகிறேன் என்றது காகம். சிறிது நாட்களில் அவர்களுக்கு இன்னொரு நண்பன் கிடைத்தான், ஒரு ஆமை. பிறகு ஒரு எலி. நால்வரும் எப்பொழுதும் ஒன்று சேர்ந்து உணவு தேடுவார்கள், விளையாடுவார்கள். ஒருவருக்கு ஆபத்து வந்தால் மற்றவர்கள் உதவுவார்கள். உண்மையான நண்பர்களாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் மான் புல் மேய்து கொண்டிருக்கும்போது தூரத்தில் ஒரு வேடன் வலை விரித்து வைத்திருப்பதை பார்க்கவில்லை. காலில் வலை சிக்கியது. ஐயோ, உதவி என்று கத்தியது. அப்பொழுது காகம் பறந்து வந்து அதை பார்த்தது. உடனே ஆமை, எலி ஓடி வந்து, நம் நண்பன் வலையில் மாட்டிக்கொண்டான், விரைவாக வாருங்கள் என்று எல்லோரும் ஒன்று கூடி வந்தார்கள். எலி சிறியவன், ஆனால் கூர்மையான பற்கள் உள்ளவன். உடனே வலையை கடிக்கத் தொடங்கியது. ஆமை மெதுவாக நடப்பவன். அது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தது. அப்பொழுது வேடன் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. காகம் சத்தமாக கத்தியது. எலி, விரைவாக வலையை கடி, வேடன் வர்றான் என்று காகம் எச்சரித்தது. ஐயோ, இன்னும் ஆமை வரவில்லையே. ஆமை மெதுவாக வந்து கொண்டிருந்தது. வேடன் மிக அருகில் வந்துவிட்டான். காகம் ஒரு திட்டம் போட்டது. அது வேடனின் தலையை சுற்றி பறந்தது. வேடன் காகத்தை விரட்ட முயன்றான். அதற்குள் எலி வலையை முழுவதும் கடித்து விட்டது. மான் விடுதலையானது. ஆமை இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. வேடன் காகத்தை விரட்டி முடித்து ஆமையை பார்த்து விட்டான். இதையாவது பிடித்து கொள்ளலாம் என்று ஆமையை பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான். 3 நண்பர்களும் வருத்தமாக நின்றார்கள். காகம் சொன்னது, நாம் ஆமையை எப்படியும் காப்பாற்றியே தீர வேண்டும் என்று. எலி சொன்னது, நான் ஒரு திட்டம் சொல்கிறேன். மான், நீ ஆற்றங்கரைக்கு போய் இறந்தவன் போல் படுத்துக்கொள். காகம் உன்மேல் உட்கார்ந்து கொள்வது போல் நடி. வேடன் வந்ததும் நாம் ஓடிவிடுவோம். அவன் நம்மை விரட்ட வருவான். அப்பொழுது நான் ஆமையை விடுவிப்பேன். அப்படியே செய்தார்கள். வேடன் ஆமையை தரையில் வைத்துவிட்டு இறந்த மானும் காகமும் என்று ஓடினான். மான் எழுந்து வேகமாக ஓடியது. காகமும் பறந்தது. வேடன் விரட்டினான். அதற்குள் எலி ஆமையை சுமந்த தூக்கை கடித்து விட்டது. ஆமை விடுதலையானது. நால்வரும் மீண்டும் சேர்ந்து மகிழ்ச்சியாக அணைத்து கொண்டார்கள். உண்மையான நண்பர்கள் ஒருவருக்கொருவர் எதையும் செய்வார்கள். புத்திசாலித்தனமும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த ஆபத்தையும் தாண்டலாம் என்றார்கள். அன்றிலிருந்து அவர்கள் இன்னும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்தார்கள். ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.